இங்க சாரதாவும் ரொம்பவே சவுண்ட் கேட்டுட்டு இருக்க. முதல்ல என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். முதல்ல இந்த ஹவுஸ் ஓனர்ட்ட இந்த விஜயை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா மட்டும்தான் இவன் சும்மா இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப கோபத்தோட கீழே போறாங்க. ஆனா அதே நேரத்துல எங்க குமரனும் எங்க பாரு கங்கா அவங்கள வேற எதுவும் போய் பேச விட்டுறாத, சொல்லப்போனா சண்டை போட விட்டுறாத, இந்த பிரச்சனையாக பாத்துக்கன்னு சொல்லி கங்காவையும் கூட அனுப்பி வைக்கிறாங்க. அதே நேரம் கீழே வந்த சாரதாவுமே இங்க கீழே நடந்துட்டு இருக்க கூத்த பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. உண்மையை சொல்லப்போனா எங்க விஜயுமே அவரோட டேலண்ட்டை பயன்படுத்தி இங்கே ஹவுஸ் ஓனர் வீட்டில் இருக்க எல்லாருமே அவரோட பக்கம் கொண்டு வந்துடுறாரு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு டான்ஸ் சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃபுமே இந்த பக்கம் வந்து காவேரியோட அம்மா கிட்ட வந்து நீங்களும் வாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண நல்லது, இந்த தம்பி தனக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லார்ட்டையும் சொல்லி தந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்களும் இங்கே விஜய்க்காக இங்கே இன்னொரு பக்கம் சாரதா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கேட்ட சாரதாவுமே எங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோடு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்கே விஜயுமே இந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சாரதால மட்டும் தான் ஏத்துக்க முடியல. அவங்களும் ரொம்ப டென்ஷனோட மேல போயிட்டு அந்த விஷயத்தை இப்போதைக்கு முடிச்சு விட்டலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போலயே இந்த பக்கம் நர்மதா ஸ்கூலுக்கு போறதுக்காக ரெடியாகி வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுமே அவங்க செய்ய வேண்டிய ப்ராஜெக்ட் செய்யாதனால ரொம்பவே டென்ஷனோட வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இங்க விஜயுமே நீ கவலையே பட வேணாம், நானே பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி அந்த ப்ராஜெக்டை இவரே ரெடி பண்ணி இந்த பக்கம் கரெக்டா நர்மதா முன்னாடி அதை ட்ரையலுமே பண்ணி காட்டுறாரு. இதை பார்த்தா நர்மதாக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. நம்ம செய்ய வேண்டிய ப்ராஜெக்டை இந்த பக்கம் விஜய் மாமா செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க விஜயுமே டைரக்டா அந்த ப்ராஜெக்ட்டை கொண்டு போயிட்டு நர்மதாட்ட கொடுக்குறாங்க. ஆனா நர்மதாவுமே அந்த விஷயத்தை வாங்குறதுக்காக யோசிக்கிறாங்க. ஏன்னா அம்மாக்கு தெரிஞ்ச கண்டிப்பா சத்தம் போடுவாங்களே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் விஜயுமே இங்க பாரு நர்மதா, நமக்கு எல்லாருமே கண்டிப்பா ஒரு நாள் ஒன்னா தான் வாழ போறோம், இப்போ கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இருக்கோம், அதுக்காக இந்த விஷயத்தை நினைச்சு நீ கவலைப்பட தேவையில்ல, உன் ப்ராஜெக்ட் நீ வாங்கிக்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ப்ராஜெக்ட்டையும் இந்த பக்கம் நர்மதாட்ட கொடுத்துறாங்க. அவங்களும் அதை வாங்கி வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பும் போது கரெக்டா குமரனும் இன்னொரு பக்கம் காவேரி வந்துட்டு இன்னைக்கு அந்த ப்ராஜெக்ட் செஞ்சிடலாம், ஒரே நாள் மட்டும் டைம் கேள்வி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நர்மதாவுமே இங்க விஜயை பார்த்து சிரிச்சுட்டு இல்ல நான் பாத்துக்கிறேன், அந்த ப்ராஜெக்டை சிம்பிளா எப்படி பண்ணி கொடுக்க முடியுமோ அதை பண்ணி கொடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து சமாளிச்சுட்டு கிளம்புறாங்க. அதே நேரம் இங்க கங்காவுமே மார்க்கெட்ல இருந்து காய்கறி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த ஹவுஸ் ஓனர் மேடமும் இங்க வெளியில இருக்க எல்லாருக்குமே அப்பள கட்டு ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் கங்காவுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இது இவங்க கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்தா நம்ம அப்பள மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவங்க பக்கத்துல போறாங்க. அப்பதான் அந்த ஹவுஸ் ஓனர் மேடமும் இந்தாங்கம்மா நீங்க 2 அப்பள கட்டு எடுத்துக்கங்க, சொல்லப்போனா இந்த விஜய் தம்பி தான் ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இந்த மாதிரி வந்து ஏதோ காம்ப்ளிமெண்டா கிடைச்சுன்னு சொல்லி இந்த அப்பள கட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தான், நீங்க அதை எது யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் கங்கா அந்த அப்பள கட்டையும் அவங்களையும் ஒரு மாதிரி வந்து வச்சக்கன் வாங்காம பாக்குறாங்க. இதை பார்த்த உடனே தான் இந்த ஹவுஸ் ஓனர் மேடமும் ஓ சாரிமா, நீங்க ஆல்ரெடி வந்து அப்பள பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் இருந்தாலும் சரி யூஸ் பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த அப்பள கட்டை கொடுக்குறாங்க. ஆனா இந்த பக்கம் கங்காவுமே இங்க பாருங்க நீங்க கொடுத்துட்டு இருக்கிறது இது எங்களோட அப்பளம் தான், சொல்லப்போனா இங்க பாருங்க பேரை பாருங்க நதி அப்பளம் போட்டிருக்கல அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த இங்க ஹவுஸ் ஓனர் அம்மாவுக்கு சொல்றாங்க. அப்ப கரெக்டா அந்த ஹவுஸ் ஓனர் அம்மாவுமே ஆமா இல்ல இது இவங்களோட அப்பளமாச்சு, நதி அப்பளம்னு போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் கங்காவுமே இல்லைங்க நான் பேசிக்கிறேன் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேரக்டா வேகமா இந்த பக்கம் வீட்டுக்கு மேலே போறாங்க. போனது மட்டும் இல்லாம அங்க வீட்டுல இருக்கிற யாருக்கிட்ட கேட்கலாம், இப்போ டேரக்டா நம்ம அம்மா கிட்ட போய் கேட்டோம்னா பிரச்சனை ஆகும், அதனால அம்மாட்ட அதை பத்தி கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மூவ் ஆயிட்டு இன்னொரு பக்கம் வந்து காவேரி கிட்ட போயிட்டு காவேரி இந்த மாதிரி அந்த அப்பள கட்டெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நீ எங்க கொடுத்த, சொல்லப்போனா எந்த இடத்துல நீ அதெல்லாம் சேல் பண்ணிட்டு வந்த அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப காவேரியுமே இல்லக்கா நான் சொன்ன மாதிரி அந்த சூப்பர் மார்க்கெட்லாம் கொடுத்துட்டு வந்தேன், அதே நேரம் நான் கொடுத்த கொஞ்ச நேரத்தில் நல்லாவே சேல் ஆயிடுச்சு, எங்களுக்கு இன்னுமே நிறைய ஆர்டர் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு தான் அந்த ஆர்டருக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஆன்லைனில் ஆர்டர் போடுறதுக்காக அதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்க விஷயத்தை காட்டுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் எங்கள் கங்காவுமே ரொம்ப பதட்டத்தோட இல்லடி நம்மளோட அப்பளம் எல்லாத்தையுமே இந்த பக்கம் வந்து கீழே விஜய் கொடுத்தாருன்னு சொல்லி இந்த ஹவுஸ் ஓனர் மேடம் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இது எதுக்காக பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல, கண்டிப்பாக சொல்லு நீ உண்மையுமே சூப்பர் மார்க்கெட்டை தான் கொடுத்தி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ காவேரியுமே ஏன்க்கா இப்படி கேட்டுட்டு இருக்க, அவங்க கொடுக்கறதுக்குலாம் எனக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாதுக்கா, நான் கண்டிப்பாக சூப்பர் மார்க்கெட்லாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப கரெக்டா அங்க வந்து சாரதாவுமே அப்படியா நீங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல, நீங்க எல்லாம் ஏதோ தில்லுமுள்ளு பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன்னா நீங்க பண்ற விஷயம் எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப காவேரியுமே எங்க பாருமா என் மேல நம்பிக்கை இல்லாம பேசிட்டு இருக்காத, நான் சொல்றேன்ல நான் ஒன்னும் யாருக்காகவும் இந்த அப்பளத்தை சும்மா தூக்கில கொடுத்துட்டு வரல புரியுதா, நான் வந்து சூப்பர் மார்க்கெட்ல தான் இந்த அப்பளத்தை சேல் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் நம்ப முடியாது, கண்டிப்பா இதை நான் செக் பண்ணி தான் தருவேன்னு சொல்லிட்டு சாரதாவுமே இந்த பக்கம் காவேரி அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் அப்பளம் கொடுத்தாங்களா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக அங்கதான் போய் கேட்டே ஆகணும்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க கங்காவுமே இங்க பாருமா நீ பண்ணிட்டு இருக்க விஷயம்லாம் சரியில்லை, நீ எதுக்காக காவேரி மேலே இப்படிலாம் டவுட் பண்ணிட்டு இருக்க, அவெல்லாம் அப்படி பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் சாரதாவுமே உங்களால என்னால் நம்ப முடியாது, நீங்க பண்ற விஷயம் எதுலையுமே எனக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது, நான் இந்த விஷயத்த செக் பண்ணியே தீர்வேன்னு சொல்லிட்டு இங்க காவேரியோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு ரொம்பவே வேகத்தோட இந்த பக்கம் அந்த சூப்பர் மார்க்கெட்டை பார்த்து போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த மாதிரி இவங்க பண்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்க ஹவுஸ் ஓனர் மேடமும் வந்து கவனிச்சுட்டு என்ன இது இவங்களுக்குள்ள என்னதான் ஆச்சு, ஏன் இப்படிலாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே
ரொம்பவே டவுட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. எப்படினாலும் இந்த விஷயத்தை பத்தி கண்டிப்பா எங்க விஜய் தம்பி கிட்ட நம்ம கேட்டே ஆகணும். ஏன்னா இதுக்கு மேல இந்த விஷயத்தை நம்ம சும்மா விட முடியாது. ஏற்கனவே விஜய் தம்பிக்கும் இவங்களுக்கும் ஆகவே மாட்டேன்து. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்காங்க. விஜயை பத்தி இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா விஜய் இதை பெரிய விஷயமா எடுத்துக்கிறதே இல்லை. அதனால அவன் வரட்டு, இன்னைக்கு நம்ம பேசிடுவோம் அப்படின்ற மாதிரி ஹவுஸ் ஓனர் மேடம் ஒரு பக்கம் இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க டைரக்டா அவங்களுமே அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு காவிரியை கூட்டிட்டு போயிட்டு அங்க அந்த சூப்பர் மார்க்கெட்ல காவிரி அப்பளம் கொடுத்தாங்களா அப்படிங்கிற விஷயத்த செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற அந்த மேனேஜருமே, ஆமாமா உங்க பொண்ணு அப்பளம் கொண்டு வந்து வச்சு கொஞ்ச நேரத்திலே சொல்லப்போனா அந்த அப்பளம் எல்லாமே சேல் ஆகி போச்சு, ஒரே ஆள் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் இந்த பக்கம் வந்து இவங்களுக்கு ரொம்பவே தெளிவா புரிய ஆரம்பிக்குது. விஜய் வந்து காவேரியோட அப்பள பிஸ்னஸ் நல்லா ஓடணுங்கிறதுக்காக எல்லா அப்பளத்தையும் அவரே வாங்கிட்டாருன்னு சொல்லி புரிய வருது. இது கேட்டோன்னு இந்த பக்கம் சாரதாக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவங்களும் ரொம்ப டென்ஷனோட அங்கிருந்து வேக வேகமாக கிளம்பி வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு விஜய் இந்த மாதிரி குறுக்கிடுறது சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் எது பண்ணாலும் அதுல விஜயோட நாட்டம் கொஞ்சமாவது இருக்கு. இதுல இருந்து அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, விஜய் வந்து பிச்சை போட்டுதான் நம்ம வந்து நல்லா இருக்கணுமா, அவன் வந்து நம்ம அப்பளத்தை வாங்கலைன்னா வேற யாரும் வாங்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு தப்பான கண்ணோட்டத்திலே இந்த பக்கம் விஜய் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போன உடனே காவேரி கிட்ட, இங்க பாரு நீ சரியா தான் பண்ணிருக்க, ஆனா இதுக்கு மேல அந்த அப்பளத்தை அந்த சூப்பர் மார்க்கெட் கொடுக்க கூடாது, நீ வேற இடத்துக்கு கொடு, நீ கொடுக்கறத வேற யாருக்கும் தெரியக்கூடாது, நம்ம வேற யாரோட தயவுலையும் வாழக்கூடாது, நம்ம தயவுல தான் நம்ம வாழணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் கொஞ்சம் சத்தம் போட்டுட்டு அங்கிருந்து உள்ள போயிடுறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க காவேரிக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல. விஜய் ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் பண்ற விஷயத்தினால தானே இவ்வளவு டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இது இத்தோடு நிறுத்திடும்னு சொல்லிட்டு டேரக்டா காவேரியுமே இங்க விஜயை பாக்குறதுக்காக விஜயோட வீட்டுக்கு போறாங்க. அப்ப விஜயுமே இங்க வீட்டுக்குள்ள இப்போ ரொம்பவே கேஷுவலா உட்காந்து இந்த பக்கம் காவேரியை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப காவேரியுமே உள்ள வந்த உடனே, என்ன காவேரி இப்பவே கிளம்பி வந்துட்டியா, போலாமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலா கேக்குறாங்க. ஆனா காவேரியுமே, நீங்க ஏன் இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க பண்ற விஷயத்தினால எங்க அம்மா ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க, சொல்லப்போனா அவங்களால இந்த விஷயங்களை ஏத்துக்கவே முடிய மாட்டேன்து, நீங்க ஏன் எங்க தொழிலுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரியும் எங்களை டார்ச்சர் பண்ற மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபத்தோட கேட்கறாங்க. அப்ப இன்னொரு பக்கம் விஜயுமே, எங்க பாரு காவேரி, எனக்கு நீ என் கூட வரணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் உங்களை தொந்தரவு பண்றதா நினைச்சா அது உங்களோட எண்ணம், எனக்கு அப்படி கிடையாது, நான் வந்து உன்னை எப்படியாவது என் கூட கூட்டிட்டு போறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஓப்பனா இந்த பக்கம் விஜய் பேசுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் காவேரியுமே, நீங்க அக்ரிமெண்ட்லாம் போட்டு கல்யாணம் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் வேணான்னு என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு தயாராகுவீங்க, எப்படி கடைசி நிமிஷத்துல இப்போ மறுபடியும் நான் தான் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்க அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்க ஆல்ரெடி என்னை வெளியில் அனுப்புறதுக்கு தான் எல்லாம் தயார் பண்ணீங்க, அப்புறம் எதுக்காக இப்படிலாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப விஜயுமே, இங்க பாரு காவேரி, நான் விளையாட்டுக்கு பண்ண விஷயங்களை நீ ரொம்பவே சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்க, அன்னைக்கு உண்மையிலுமே உன்னை பேக் எல்லாம் ரெடி பண்ண சொன்னது நம்ம கொடைக்கானல் டூர் போறதுக்காக தான் ரெடி பண்ண சொன்னேன், ஆனா நீ அவசரப்பட்டு இந்த மாதிரி நான் உன்னை வீட்டை விட்டு வெளியில போக சொல்றேன்னு நினைச்சிட்டு உன்னோட துணிமணி எல்லாத்தையுமே நீ பேக் பண்ணிட்ட, அது என்னோட தப்பு இல்ல, அதே நேரம் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீ இல்லாத வாழ்க்கையை என்னால வாழ முடியாதுங்கிறதுக்காக தான் நீ எனக்கு வேணும்னு சொல்லி நான் உன்னை எப்படியாவது உங்க வீட்டுல இருந்து என் வீட்டு கூட்டிட்டு வரணுங்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் காவேரியுமே, ஓ அப்படியா, அப்பனா உண்மையிலுமே நீங்க என்ன மிஸ் பண்ணீங்களா, நீங்க என்ன எப்போ மிஸ் பண்ணீங்க, நீங்க எப்போ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் இந்த பக்கம் விஜயுமே ரொம்பவே ஓப்பனா ப்ரௌடா பேச ஆரம்பிக்கிறாரு. எங்க பாரு காவேரி, நான் முதல்ல நீ என்னை விட்டுட்டு என்கிட்ட இருந்து கோச்சுக்கிட்டு கொடைக்கானல் போன ஞாபகம் இருக்கா, அப்பந்தான் உன்னை ரொம்பவே நான் மிஸ் பண்ணேன், எப்படியாவது உன்னை மறுபடியும் என் லைஃப்ல கொண்டு வரணும், நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன், கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் ரொம்பவே தெளிவா அக்யூரேட்டா வந்து அதை நம்பினேன், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காவேரி, இப்பவும் சொல்றேன், நான் உனக்காக தான் இந்த இடத்துல இருக்கேன், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், தயவு செஞ்சு என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி இங்க விஜயுமே ரொம்பவே தான் மனசுல இருக்க லவ் இங்க காவேரி கிட்ட பயங்கரமா வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு சாரதா வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஹவுஸ் ஓனர் மேடம் வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இவங்க பேசிட்டு இருக்க விஷயங்களையும் கவனிச்சுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் எங்க ஹவுஸ் ஓனருக்கு ஒண்ணுமே புரியல. அவங்களும் விஜய் கிட்ட வந்து, என்ன தம்பி இது, நீ பண்ற விஷயம் ஒன்றும் சரியில்லையே, என்ன இது, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்ன, அப்புறம் எதுக்காக இந்த பொண்ணுகிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் அங்க வந்த சாரதாவுமே இங்க டைரக்டா காவிரியோட கணத்துல பலார்னு ஒரு அற விட்டு, என்னடி இது, உங்ககிட்ட நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் வார்த்தையை மீறி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா உன் இஷ்டத்துக்கு வந்து இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க காவேரிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அவங்களுமே அப்படியே ஸ்டன் ஆகி போய் கண்ணத்துல கை வச்சுட்டு இந்த பக்கம் விஜயும் இன்னொரு பக்கம் சாரதாவையும் பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இங்க விஜயமே, இங்க பாருங்க இப்பெல்லாம் நீங்க காவேரி அடிக்கணும்னு அவசியம் கிடையாது, முதல்ல நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி எங்க டைரக்டா சாரதா கிட்ட அத்தன்னு சொல்லி பேசுறாங்க. அப்பதான் அந்த ஹவுஸ் ஓனர் மேடமும் தெரிய வருது. அப்பனா இந்த மாதிரி இவனோட ஆத்துக்காரி இவதானா அப்படின்ற மாதிரி அவங்களும் டவுட்டா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹவுஸ் ஓனர் மேடமும், இங்க பாருங்க இந்த இடத்துல பிரச்சனை பண்ணக்கூடாது, இங்க பாருமா உங்க பொண்ணை நீங்க கூட்டிட்டு போங்க, இந்த பையன் நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
டைரக்டா அந்த மாமியுமே இங்க இந்த பக்கம் விஜயை தனியா கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சுப்பா, நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இது யார் இந்த பொண்ணு, இந்த பொண்ணு தான் உன் ஆத்துக்காரி அப்படின்ற மாதிரி இங்க விஜய் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் எல்லாத்தையுமே தெளிவா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப விஜயுமே அவங்களுக்குள்ள நடந்த எல்லா விஷயத்தையும் ஓப்பனா பேசி முடிச்சுட்டு இந்த பக்கம் அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட எப்படியாவது என் மனைவி என்ன கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக தாமா இங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கரெக்டா அந்த மாமியுமே, நீ கவலையே படாதப்பா, உன் சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியுது, அவங்க அம்மா கொஞ்சம் உன் மேல கோவமா இருக்காங்க, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, அவங்களை எப்படியாவது சமாளிச்சு காவேரியை உன் கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்ற மாதிரி இங்க அந்த ஹவுஸ் ஓனர் மேடமே இங்க எப்படியாவது காவேரியை விஜய் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க.